நினைக்கும் போது இன்று வரையும் நடத்தினாதா வந்த வழிகள் நினைக்கும் போது இன்று வரையும் நடத்தினாதா நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை என்னை கரங்களில் சுமந்தவரே நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை என்னை கரங்களில் சுமந்தவரே வந்த வழிகளை நினைக்கும் போது வெகு தூரம் முன்னேறி செல்ல பலம் தந்து நடத்தினீரே வெகு தூரம் முன்னேறி செல்ல பலம் தந்து நடத்தினீரே தளர்ந்து நான் நின்ற போதெல்லாம் உந்தன் கரத்தால் தாங்கினீரே தளர்ந்து நான் நின்ற போதெல்லாம் உந்தன் கரத்தால் தாங்கினீரே வந்த வழிகள் நினைக்கும் போது இன்று வரையும் நடத்தினாதா நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை என்னை கரங்களில் சுமந்தவரே ஓடி மறையும் நாட்களெல்லாம் சிந்திப்பேனும் காருண்யத்தை ஓடி மறையும் நாட்களெல்லாம் சிந்திப்பேனும் காருண்யத்தை என் ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் உந்தன் வாக்குகள் ஆறுதலே என் ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் உந்தன் வாக்குகள் ஆறுதலே வந்த வழிகள் நினைக்கும் போது இன்று வரையும் நடத்தினாதா நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை என்னை கரங்களில் சுமந்தவரே மனவேதனைகள் என்றும் கண்டு மனம் அறிந்து நீ தயை காட்டினீ மனவேதனைகள் என்றும் கண்டு மனம் அறிந்து நீ தயை காட்டினீ இருள் சூழ்ந்த பாதையிலெல்லாம் இதுவரையிலும்
தாங்கினீரே. இருள் சூழ்ந்த பாதையிலெல்லாம் இதுவரையிலும் தாங்கினீரே. வந்த வழிகளை நினைக்கும் போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறொன்றுமில்லை, என்னை கரங்களில் சுமந்தவரே. வந்த வழிகளை நினைக்கும் போது எங்கள் அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் அடமிக்க செய்தி கொடுப்பதற்கு நீ பாராட்டின என்மேல் பாராட்டும் இந்த அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியாக இருந்தும் செய்தியாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பிரயோஜனமான செய்தியாக இருக்க நீ கேள்வி பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். மற்றபடியே புறப்படுத்துகளும் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருமதி டி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, தன் வலியை அமைதியாக சுமந்த பெண். The woman who carried her pain in silence. இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தின் நடுப்பகுதி. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும். இதனால் நான் சிந்திக்க போகிற பெண் யார் என்று சொன்னால் அன்னாள். இது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம். அங்கே எல்கானா என்று ஒருவர் ஜீவித்து கொண்டு வருகிறார். அவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், இன்னொன்று பெண்ணினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தது. இன்னும் இவள் இந்த பெண்ணினாள் அன்னாளை ரொம்ப துக்கப்படுத்துவாள். இவர் எல்கானா ஒவ்வொரு வருடமும் தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு சீலோவுக்கு போவார். அங்கே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அங்கே போவார். போகும்போது தன்னுடைய மனைவிகள் இன்னும் குழந்தைகளெல்லாம் அழைத்து கொண்டு போவார். அங்கே பலியிடும்போது பங்கு கொடுக்கும்போது இவளுக்கு 2 பங்கு கொடுப்பார், எல்கானா அன்னாளுக்கு. ஆனால் கர்த்தரோ அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இவள் அங்கே போகும்போதெல்லாம் இந்த பெண்ணினாள் இந்த சக்களத்தை இவளுக்கு ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாள், மனமடியே இவள் செய்வாள். இவள் அழுவாள், நன்றாக அழுது சாப்பிட மாட்டாள் அங்கே போயிருக்கும்போது. அப்பொழுது எல்கானா கேட்டார், நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் உனக்கு 10 குமாரருக்கு மேலல்லவோ என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆனாலும் அவள் இருதயத்திலே அவளுக்கு தெரியும், இன்னொருத்தி கணவனுக்கு 2 மனைவிகள், அடுத்தவளுக்கு குழந்தைகள் இருக்கிறதே, நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி மனதில் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அந்த நாட்களிலே குழந்தை இல்லைன்னு சொன்னால் மலடியாக இருக்கிறவர்களை பார்த்து அது ஒரு சாபம், என்று தெய்வ சாபம், தெய்வீக சாபம் என்று சொல்வார்கள். குழந்தைகளோ கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று சொல்வார்கள். குழந்தை பாக்கி இல்லாதவர்களை பார்க்கும்போது அது ஒரு சாபம் என்று சொல்வாள். அப்படிப்பட்ட நாட்களில் அவள் ஜீவித்து கொண்டிருந்த காரணத்தினால், அது மட்டுமல்ல மற்றவள் பேசுவதும் அல்ல, அந்த பெண்ணினாலே அவளுக்கு எதிராக ரொம்ப மோசமாக எல்லாம் அவளை ரொம்ப வேதனைப்படும்படியெல்லாம் அவள் பேசுவாள். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருமுறை அங்கே தேவாலயத்தை போயிருக்கும்போது இவள் என்ன செய்தால், அங்கே ஆசனத்திலே ஆசாரியன் ஏலி அங்கே உட்கார்ந்திருந்தார். இவள் உள்ளாலே போய் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தாள். இவள் என்ன சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் என்னுடைய சிறுமையை நினைத்து என்னை மறவாதபடி நினைந்தருளே. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் நான் அவன் வாழ்நாள் எல்லாமே உமக்காக கர்த்தருக்காக நான் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். தொடர்ந்து அங்கே அவள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க நேரம் அவள் விண்ணப்பத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் ஏலி. அவர் சொல்கிறார், நீ எவ்வளோ நேரம் நீ வெறுத்திருப்பாய் என்று சொல்லி, ஏனென்றால் இவ்வளோ மனக்கிலேசத்தோடு அவள் இருதயத்தை அப்படியே ஆண்டவரிடம் ஊற்றிவிட்டாள். அவளுடைய உதடுகள் தான் அசந்தே தவிர அவள் இருதயத்திலே பேசினாள் ஆண்டவரோடு. ஆனால் அவள் சத்தம் ஒன்றுமே கேட்காமல் இருந்த உதடுகள் மட்டும் அசந்ததால் அவர் என்ன நினைத்தான் சொல்ல, அவளை வெறுத்து இவள் குடித்து வந்திருப்பாள் என்று சொல்லி அவளை பார்த்து எவ்வளோ நேரமே குடித்து வெறுத்திருப்பாள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னுடனே அவள் என்ன சொல்கிறாள், நான் ஒரு மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, அவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு ஆண்டோடு என்னுடைய எல்லாவற்றையும் நான் ஊற்றி விட்டேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நான் மதுவாயிலும்
திராட்சரஸ் தேவலும் நான் குடிக்கவில்லை என்று சொல்லி என் இருதயத்தை அப்படியே ஆண்டோட ஊற்றி விட்டேன் சொல்கிறாள். இன்னும் உன்னுடைய அடியாளை பேலியாளின் மகள் என்று நீ நினைக்க வேண்டாம். என்னுடைய விசாரத்தினாலும் கிளேசத்தினால் ரொம்ப நேரம் ஆண்டிடம் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று அவள் சொல்கிறாள். சொன்ன உடனே அவர் சொல்கிறார், உனக்கு நல்ல ஒரு செய்தி. 17வது வசனத்தில் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஏலி சொல்கிறார். இவர்கள் திரும்ப போகிறாள். ஊருக்கு திரும்பி போன உடனே அங்கே ஆண்டவர் நினைத்தருளார். இவள் கற்பம் தரிக்கிறாள். கற்பம் தரித்து ஒரு ஆண் மகனை பெறுகிறாள். அதற்கு கர்த்தரிடம் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று சொல்லி அவருக்கு பெயரிடுகிறாள். திரும்ப இவர் ஒருவருடன் போது போல எல்கானா இவரையும் அங்கே சீலோவுக்கு போவதற்கு அழைத்த போது அன்னாள் சொன்னது என்னன்னு சொன்னால், அவன் பால் குடிவை மறக்கிறது வரைக்கும் நான் வரமாட்டேன், அங்கே இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவரும் அதற்கு சரியென்று சொல்லிவிட்டார். பிறகு பால் குடி மறந்த பிறகு 3 காளைகளையும் ஒரு முறக்கால் மாவையும் உங்களோட ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே போய் ஆசாரியனான ஏலியிடம் தன்னுடைய மகனை ஒப்படைத்து விட்டாள். இவர்தான் எதிர்காலத்தில் உள்ள சாமுவேல், வல்லமையான சாமுவேல் தீர்க்கதரிசி. இதுதான் இங்கே உள்ள சம்பவம். இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவளுடைய சக்களத்தை இவளை ரொம்ப மோசமாக இவளை விசனப்படுத்துவாள், தூக்கப்படுத்துவாள். ஆனால் இவ்வளோ அவளுக்கு எதிராக ஏதாவது சண்டை போடுவதோ அல்லது எல்கனான்னு சொல்லிக் கொடுத்து இவளை என்னை இந்த அளவுக்கு கிளேசப்படுத்துகிறாளே, நீர் ஏதாவது அவள் செய்யும் என்று சொல்லி அவள் சொல்லவே இல்லை. நான் பார்க்குறோம் ஆபிரகாமிடம் அவள் ஆகார் அவராக சாராளிடம் நடக்கும்போது சாராள் ஆபிரகாமிடம் விண்ணப்பிக்க சொல்கிறாள். சொன்ன உடனே அவர், நீ உனக்கு வேண்டி இப்போ இந்த ஒரு ஆகார் இப்படி நடந்து கொள்கிறாள் சொன்ன உடனே உனக்கு என்ன தோன்றுறது செய்யன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னார். ஆனால் இங்கே பார்க்கும்போது இவள் அப்படி எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டோ பெண்ணினால் மேலே அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி ஏல்காரனிடம் அவர் சொல்லவே இல்லை. அவள் என்ன பண்ணுகிறாள், யாரையும் பற்றி ஒரு நியாயம் கேட்டதும் ஆண்டவனை ஜெபிக்கவில்லை. அவள் கேட்ட விண்ணப்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவரே இவள் என்னை எந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்துகிறாளே, என் மனமடியை என்னை அழ வைக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது இவளுக்கு நீர் பதில் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லவே இல்லை. அல்லது ஏன் ஆண்டவரே எனக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை தரவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அவள் குறை கூறவில்லை. அவள் கேட்ட விண்ணப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவரே என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து, 11வது வசனம், சிறுமையை உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நீர் நினைந்தரலே, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் வளர்ப்பேன் என்று கூட சொல்லவில்லை. நான் அதற்கு உமக்காக அவன் வாழ்நாள் முழுவதுமே உமக்காக நான் அவரை ஒப்படைத்து விடுகிறேன், அவன் தலையின் மேலே சவரங்கத்தி படுதல் என்று சொல்லி அவளுடைய ஜபத்தையும் பார்த்தால் யாரையுமே ஊன் பண்ணாதபடி, யாரையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதபடி, ஆண்டவரை பற்றி ஏன் ஆண்டவர் எனக்கு எத்தனை ஆண்டுகள் அவளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு ஏன் குழந்தை கொடுக்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவரிடம் அவள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. ஒரு ஜஸ்டிஸ்க்காகவும் நீதிக்காகவும் அவள் ஆண்டவரிடம் ஜெபிக்கவில்லை. பார்க்கிறோம் இங்கே ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு தன்னுடைய கணவன் யாக்கோபிடம் அவள் சொல்கிறாள். லேயாள் குழந்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் ராகேலுக்கு குழந்தை இல்லாத உடனே அவள் தன்னுடைய சகோதரி மேலே பொறாமைப்பட்டாள்னு சொல்லி நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை பார்த்து யாக்கோபை பார்த்து சொல்கிறாள், எனக்கு குழந்தையை கொடுமையில் என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி. அவள் நினைத்தது எல்லாமே மனிதன் மூலமாக நடக்கும் என்று அவள் நினைத்தாள். கர்த்தராகிய தேவனே அவரை நாம் பிடித்தால், அவர் நம்முடைய மன கிளேசத்தெல்லாம் ஊற்றிவிட்டால் அவர் நமக்கு ஒரு பதிலை தருவார், நமக்கு ஒரு குழந்தை தருவார் என்று சொல்லி அங்கே ராகேல் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போது அண்ணனுடைய ஜெபம், அவள் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் அமைதியாக அமெரிக்கும் ஏசா புஸ்தகத்திலே பார்த்தது போல அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் நம்ம சண்டை போட்டோ அல்ல மற்றவர்களை குறை கூறி தெரிவதோ அதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய பலன் தான் குன்றி போகும். நமக்கு இன்னும் பலன் வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு, தனிமையாக இருந்து அவரிடம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது அவருடைய பெரிய காரியங்களை அவர் செய்வார். இங்கே அந்த ஏலி பல வேளைகளை பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் கூட நம்ம புரிந்து கொள்ள மாட்டார்கள். பல பிரச்சனைகள் வீடுகளில் வரும்போது அல்லது சில டெத்தோ அல்லது கணவனை இறந்து விதவைகளோ யாராக அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் சில பெண்களை பார்த்தால் அந்த மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப நம்மை பார்த்தாலே ஒரு இறக்கப்பட்டு நம்மளை கேட்பார்களே, ஏன் இப்படி மெலிந்து விட்டாய், ஏன் நம்ம இப்படி ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கிறேன்னு கேட்கறதுலாம் சிலருக்கு பிடிக்காது. எனக்குமே பிடிக்காது. ஏனென்றால் திரும்ப நம்ம கொஞ்சம் மறந்துருப்போம் சில பிரச்சனைகளை. இப்பொழுது நடந்து அப்பொழுதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரலாம் என்று இருப்போம். அதே திரும்ப அவர்கள் நம்மை சோகப்படுத்துவார்கள். அதற்காகவே பலர் வெளியிலே நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பது போல் நல்ல ட்ரெஸ் பண்ணுவது, எல்லோருடன் ரசித்து கொண்டு எல்லாம் அப்படியே முகக்கலையாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு மன கிளேசத்தோடு மன பாரங்களோடு
அவர் கடந்து செல்ல என்பது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே ஆசாரியனாக இருந்த ஏலிக்கு கூட அது தெரியவில்லை. அவர் ஊழியத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு வித்தியாசத்தை கூட அவரால் உணர முடியவில்லை. அவர் அவளை பார்த்து என்ன சொல்கிறார், இவள் எவ்வளோ நேரம் நீ வெறுத்து இருப்பாய்ன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு குடித்து திராட்சை ரசம் அதுவே அறிந்து வந்த ஒரு பெண்ணை போல நினைத்து அவர் பேசுகிறாள். அவளுடைய உதடு மட்டும் அசைந்தது. இதயத்தை அப்படியே ஆண்டோட இதயத்தை ஊற்றிவிட்டாள். அவருடைய தன்னுடைய சஞ்சலத்தை அப்படியே ஆண்டு ஊற்றி அவள் மெதுவாக சத்தம் போடாமல் அவள் விண்ணப்பித்து கொண்டு இருந்தாள். அதை அவரால் உணர முடியவில்லை. இப்படி தான் உலக பிரகாரமாக பார்க்கும்போது பல கதைகளெல்லாம் உண்டாக்கி விடுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் கண்ணீர் துளிகளெல்லாம் அவருடைய துருத்திலே வைத்திருப்பார். அதான் பார்க்கிறோம். அவர் நம்ம அமைதியாக எல்லாவற்றையும் டீல் பண்ணும்போது அவருக்கு தெரியும் அது எப்படி நம்முடைய சுய பலத்தினாலோ இல்லை 4 பேருடைய சப்போர்ட்னால போய் இந்த சில பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைத்தோம் என்றால் நிச்சயமாக முடியாது. அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. எது ஒரு அணு அசைய வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய சித்தம் அவருக்கு தெரியாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அது மோசமான காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே இந்த உலகத்திலே நடக்காது. எனவே நாம் செய்ய வேண்டியது, அந்நாள் அவ்வளோ ஒரு அமைதியாக போய் அவர் தன்னுடைய எல்லா விதமான வழிகளையும் அமைதியாக அதை அவள் மனதிலே வைத்து நடத்தினாள் என்று பார்க்கும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் பாடு என்று வரும்போது எப்படி நாம் அதை டீல் பண்ணுறோம், எப்படி அதை மேற்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு அப்படியே யாராவது இந்த பெண்ணினால் சொன்னது போல வேறு யாராவது சொல்லி நம்மளை மனக்லேசப்படுத்தினால் எவ்வளோ ஒரு சண்டைக்கு போவோம். கடன் ஒன்று சொல்லிக் கொடுத்து அவருடைய நிம்மதியை நமக்கு எடுத்து விடுவோம். ஆனால் இங்கே பார்த்தோம் சொன்னால் அவ்வளோ ஒரு அமைதியாக டீல் பண்ணுகிறோம். மரியாளையும் பார்க்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் ஒரு கன்னி கற்பதி ஆகும் என்று ஒரு தூதனை சொல்லும்போது எவ்வளோ ஒரு பயமாக இருந்திருக்கும் சமுதாயத்திலே அவளுக்கு, என்னெல்லாம் பேசுவார்கள் என்று சொல்லி. ஆனால் இதோ நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவன் சொன்ன உடனே இதோ நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார்கள். அதனால்தான் அவருடைய வயிற்றிலே அந்த ஒரு தேவகுமாரை பிறப்பதற்கு ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்துன்னு சொன்னால் அவருடைய குணங்கள் என்னெல்லாமோ பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்தது. மகன் ஏற்று பேசினார். பல இடங்களில் பார்க்கும்போது அவர் தன்னை அனுப்ப பிதாவுக்குள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அதிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் மரியாள் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் சொல்லி பல இடங்களிலே நாம் மரியாளை பற்றி படிக்கும்போது நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகளாகிய நாம் இந்த ஒரு பாடத்தை அன்னாள் மரியாள் அவளிடம் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலே பிரச்சனை என்று வரத்தான் செய்யும். இவள் அவ்வளோ தூரம் பொறுமையாக அதை டீல் பண்ண காரணத்தில் ஏலிக்கு கூட அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகத்தில் உள்ளவர்களுக்கு உலகத்தின் கண்கள் போல தான் அவர்கள் பார்ப்பதை தவிர அவர்களையும் அந்த இடத்துல வைத்து பார்க்கும்போது தான் ஒவ்வொருவரும் மற்றவருடைய ஷூலை தங்கள் காலையில் வைத்து பார்த்தா தெரியும் எந்த முறையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லான்னு சொல்லி. அது வருது வரைக்கும் நமக்கு அது தெரியாது. எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு அமைதியாக இருந்து ஆண்டவர் நிச்சயமாக அவள் விடவே இல்லை. ஆலயத்தில் ஒரு முறை போதான் செய்தார்கள். அந்த முறை அவள் அப்படியே தன்னுடைய எல்லா கிளேசத்தையும் ஆண்டுடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். ஒரு தைரியம், எப்படியும் ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலை தருவார் என்று சொல்லி ஆசாரிடம் போய் நீர் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஏலியிடம் அவள் போகவில்லை. தனியாக அப்படியே இருந்து அவனுடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றையும் அவர் ஊற்றிவிட்ட ஒரு காரணத்தினால் அவன் துக்கு முகம் போய் சாப்பிட்டாள் உணவு அறிந்தாள்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவள் அதற்கு பிறகு துக்கு முகமாய் இருந்ததில்லை என்று சொல்லி வேதாந்தத்தில் படிக்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டோட எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன், இனி எனக்கு அது என்ன கவலை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த முறை அவள் ஆலயத்திற்கு திரும்பி போனாள் என்று பார்க்கும்போது நாமும் நம்முடைய எல்லா கவலைகளையும் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட ஊற்றும்போது அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நறுங்குண்ட இருதயத்துக்கு ரொம்ப சமயமாக இருக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிய மாட்டார். அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் வணங்கும்போது கர்த்தரிடத்தில் போய் நம்முடைய கண்ணீரை ஊற்றும்போது நிச்சயமாக நம்ம எல்லா கண்ணீரையும் ஒருவேளை நமக்கு பார்ப்பதற்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லவில்லையே, ஏன் அப்படி இருந்து கொண்டிருக்கிறான்னு நமக்கு தோணலாம். ஆனால் நிச்சயமாக அவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் தரையிலே விடவே மாட்டார் என்பதில் அன்னாரின் சரித்திலிருந்து நான் பார்க்க முடியும். எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி நாம் அதுக்கு பின்னாலே பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய தீர்க்கதரிசி ஆன பிறகு நான் பார்க்க சிறு வயதிலே கூட ஆண்டவர் கூடும்போது அவர் சத்தத்தை கேட்டு ஆலயத்தில் இருக்கும்போது அவர் பதில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது சிறு வயதிலிருந்தே அது தாயும் அப்படி அவருடைய பொருத்தனை, ஒரு ஆண் மகனை கொடுத்தால் உமக்கென்றே அவன் வாழ்வான்,
சவரன் கத்தி தலையிலே படுவதில்லைன்னு சொல்லி ஒரு பொருத்தனை நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு நாம் மறந்து விடுவோம். ஆனால் இங்கே அவ்வளோ அப்படி தந்தால் நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். பொருத்தனை பண்ண மட்டும் அப்படி விட்டு விடவில்லை, தான் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியே கொண்டு பால் குடி மறந்த பிறகு தேவாலயத்திலே கொண்டு விட்டு ஏலிடம் ஒப்படைத்து விட்டு வருகிறாள் என்று பார்க்கும்போது நாம் இதில் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் வாரத்திலே ஏன் இதற்காக நான் இதை எடுத்தேன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வருடமே என்னுடைய சாட்சியை கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஆண்டு எவ்வளோ ஒரு போதுமானவராக, எவ்வளோ நல்லவராக, எவ்வளோ ஒரு வல்லவராக இருந்தார் என்பதை நான் சொல்வதுண்டு. அதுக்காக தான் இந்த வாரத்திலேயும் நான் அண்ணனுடைய கதையை எடுத்து அதோடு சேர்ந்து என்னுடைய சாட்சி சொல்வதற்காக தான் நான் இந்த ஒரு அண்ணனுடைய சரித்திரத்தை நான் எடுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த 2-3 வருடங்களாக பார்க்கும்போது அடுத்தது பல சோதனைகள், எதிர்பாராத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் என்ற அந்த ஒரு விசுவாசம், சிறு வயதிலிருந்தே பல கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்து வந்தவள் தான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டம் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் அவள் மேலே வந்திருக்கிறாள். யாரும் சந்தோஷமான ஒரு அரண்மனையில் இருந்தோ அல்லது பெரிய பேலஸில் இருந்து அவ்வளோ ஒரு வசதியாக எந்த ஒரு முற்பிதாக்களும் வந்து கிடையாது. சரித்திரங்கள்லாம் பார்க்கும்போது எல்லோருமே அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்தவர்கள் தான். அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி வர நேரத்திலே ஆண்டு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நான் அவரை துதிப்பேன். ஜனவரி 2022 வருடத்திலே 20ஆம் தேதி, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி என்னுடைய மத்தியானத்தில் சாப்பிட்டு விட்டு கணவனை சாப்பிட்டு விட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஜாமானம் வாங்கிட்டு வந்து விடேன்னு சொல்லி போய் ஜாமானம் வாங்கிவிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அவர்கள் பெட்லே டெட் பாடியாக நான் பார்க்கிறேன். எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் நான் சத்தம் போட்டு என்ன செய்வது என்று அளவே இல்லை. ஆனால் நினைத்தேன், ஆண்டவரே ஏன் இது நடந்தது, ஏதோ நிசித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்று சொல்லி மனதிலே கிளேசத்தோடு தான் இருந்தேன். ஆனாலும் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து அவர்களெல்லாம் திடீர் பல காரியங்கள் உண்டு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, திடீரென்று இந்த மரணம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்திலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். காரணம், பார்த்த உடனே இப்போ பக்கத்திலே கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒருவேளை இன்னும் ஏதாவது செய்யலாமா என்று பார்த்தால் அங்கே எனக்கு தெரியும் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை என்று தெரியும், பல்ஸ் எதுவுமே இல்லை, ஹார்ட் பீட்லாம் ஸ்டாப் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒரு எண்ணம், அங்கே போனால் அவர்கள் இசிஜெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரை நான் நன்றி சொன்னேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஒருவேளை அங்கே கொண்டு போய் கடைசியாக இறுதியாக ஒரு வெண்டிலேட்டரில் போட்டு திருப்பி அவரை கஷ்டப்படுத்தி குத்தி அங்கே இங்கெல்லாம் இன்ஜெக்ஷனை போட்டு எடுத்து அவரை பல பாடல் படுத்திருக்கலாம். அல்லது கொஞ்சம் அவரை காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு ஒருவேளை பெட்டிடன் ஆகி அப்படியெல்லாம் கஷ்டம் நம் முன்னதாகவே அவரை பார்த்து கொண்டு இருந்தால் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், அவருக்கும் வேதனையாக இருக்கும், நமக்கும் வேதனையாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் அனுபவித்து விட்டார். நல்ல ஒரு சாப்பிட்டு திருப்தியாக படுத்த மனிதன் தூக்கத்திலே போய்விட்டது. ஆண்டவரே, நீர் அப்படி ஒரு இறப்பை, எங்களுக்கு அது பெரிய இழப்பு தான், ஆனாலும் நீர் இருக்கிறீங்களே, வழி நடத்துவீர் என்று சொல்லி அந்த ஒரு தைரியத்தோடு நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் நினைக்கும் அந்த வேதனையாக இருக்கும். என்றாலும் ஆண்டவரும் கூடவே இருந்து அவர் இருந்த நாட்களை பார்க்கலாம் நமக்கு இப்போ பல காரியங்களை செய்து வருகிறார். அவருடைய அந்த அவர் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காதபடி, ஒருவேளை திரும்பி அந்த ஒருவேளை லாஸ்ட் ஸ்டேஜிலேருந்து எடுத்து அவரை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் பிறகு பார்ப்பது பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். அதே தான் அவருடைய அந்த ஒரு சிமெட்ரியிலே நான் எழுதின வசனம் என்னன்னு சொன்னால், என் லவ்விங் மெமரி ஆஃப் மை ஹஸ்பண்ட், யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல், யூ டிட் நாட் வாண்ட் டு ட்ரபிள் மீ, தேங்க்யூ, லார்ட் பி வித் யூ டில் வி மீட் அகெயின் என்ற வாசகத்தை அதிலே எழுதி வைத்திருக்கிறேன், அதை பொறுத்திருக்கிறோம். பார்க்கும்போது ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையில் பாடினு தந்தாலும் அதிலேயும் அவர் நமக்கு எவ்வளோ ஒரு நல்லவராக, எவ்வளோ ஒரு வல்லவராக நம்மளை நடத்தி வருகிறார் என்பதை பார்த்து நாம் அவருக்கு நாம் சோசம் சொல்ல வேண்டும். யோபு சொன்ன போல அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவர் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்பதற்கு எந்த மன தகுதியும் நமக்கு கிடையாது. அதுக்கு பேங்கெல்லாம் எல்லாம் பெரிய பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கிருபையாய் ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்களை தந்து எங்களை வழிநடத்தி வந்தார். எனவே அது ஒரு காரியம். அதுக்கு பிறகு பார்த்தா அதே வருடத்திலேயே இளைய மகனுக்கு திருமணமானது. அதில் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். ஆனால் அதிலேயும் நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். எதுவாக இருந்தாலும் அதுதான் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நிச்சயமாக அதையும் ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷமான கழிப்பாக நிச்சயம் மாற்றி தருவார். அதையும் நாம் அதற்காக நமக்கு இப்படி பிரச்சனை வந்து விட்டதே என்று சொல்லி அழுகி வரத்தான் செய்யும். சார்லி சாப்ளின் அவர் சொல்கிற காரியம் என்னென்னு சொன்னால்,
எனக்கு மழை நீர் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நான் அழுவது யாருமே பார்க்க மாட்டார் என்று அவர் சொல்லுவாராம். அதுபோல் நானும் இந்த இப்படியெல்லாம் எமோஷனலாக வரும்போது நார்மலாக இருக்கிற யாராக இருந்தாலும் சிரிக்க மாட்டார். உண்மையிலேயே எப்படி அன்னாள் இருதயத்தில் அவள் அந்த மன கிளேசத்தோடு அழுது கொண்டிருந்தாலும் அதுபோல் ஊருக்குமே வெளியிலே அழாமல் இருந்த ஒரு நம்ம அப்படியே ஒரு நடிப்பு பண்ணி நடித்துக்கொள்ளலாம். ஆனால் இருதயத்துக்குள்ள நமக்கு வேதனை இருந்து கொண்டு தான் இருக்கும். எனக்கும் நான் கண்ணீர் விடுற இடம் பாத்ரூம் குளித்து கொண்டு இருக்கும்போது சத்தமாக அழ வேண்டுமோ ஜபிக்க வேண்டுமோ அங்கே தான் அது. அல்லது வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வரும்போது அப்படியா சில ஏதாவது நினைத்து கண்ணீர் வந்தால் யாரும் பார்த்தால் வெங்காயத்தை வெட்டுறதுனால ஆனியனை வெட்டுறதுனால கண்ணீர் வந்து நினைத்துக் கொள்வார்கள். அப்படி அதுபோல் பல வேளைகளிலேயும் நமக்கு அப்படி வரத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கிற தேவன். அதன் மத்தியிலேயும் நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்து வருகிறார். நான் என்னுடைய வயதான காலத்திலேயும் அதுக்கு பிறகு பார்த்தால் ஹாஸ்பிட்டலே ஒவ்வொன்றாக நான் இப்படியே படுத்து விட்டால் எழும்ப முடியாது, இருக்கிறதோ மருத்துவ தொழிலே நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இதிலே நான் சோகமாகவும் மன வேதனையோடு படுத்து விட்டோம் சொன்னால் பிள்ளைகள் அதற்கு பின்னாலே டிப்ரெஷன் ஆகிவிடுவார்கள். அதற்காக நினைத்தேன், இனி நம்ம இருக்கின்ற ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணி ஏன் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி பழைய வார்டு இன்பேஷன் அந்த வார்டு இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே ரெனோவேட் பண்ணி நல்ல முறையில் அதில் எல்லாவற்றையும் பண்ணோம். அதற்கு பிறகு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்த இடத்தை அப்படியே கன்சல்டிங் ரூம்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணினோம். அதுக்கு இப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பீடியாட்ரி வார்டாக மாற்றலாம்னு சொல்லி வேலையை நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சினாலோ என்னுடைய எந்த விதமான படிப்பினாலோ எதுவுமே கிடையாது. அவர் நின்று எங்களுக்கு எந்த ஆண் துணையும் கிடையாதனால் கர்த்தரே நின்று எல்லாவற்றையும் சூப்பர்வைசராக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து வருகிறான்னு சொன்ன ஜபத்தோடு ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் செல்வன் உடைய குடும்பத்தை கூட்டம் ஜபிப்போம். ஐயா எனக்கு ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், அவர் வந்து எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஜெபித்து ஆரம்பிப்பார். இப்படியாக ஆண்டவருடைய துணையோடு இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். ஒருவேளை ஹஸ்பண்ட் இறந்து விட்டாரே இனி என்னன்னு சொல்லி நான் இருந்த ஹாஸ்பிட்டலில் மூடக்கூடிய நிலைமை வந்திருந்தால் மக்கள் என்ன பேசுவார்கள்? அவர் இருந்தார், நல்ல முறையே நடந்தது, அவர் இறந்தார், எல்லாம் போய்விட்டு வந்து பேசுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படியே நம்மை ஒருபோதும் தூக்கப்படுத்த நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். யார் யார் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ அவர் மத்தியிலே நம்மை உயர்த்துவார். அவருக்கு நான் உண்மையாக நிச்சயமாக நடத்துவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார். அது மட்டுமல்ல, வயதான காலத்திலேயும் இனி என்ன கான்ஃபரன்ஸ்க்கெலாம் போகணுமே நினைத்து பார்க்காத அப்படி இன்னும் அட்வான்ஸாக என்ன இருக்கிறது, லேட்டஸ்டாக என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கிறது நம்முடைய ப்ரொஃபஷனல் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக கான்ஃபரன்ஸுக்கெலாம் போய் நல்ல பலத்தோடு சக்தியோடு நல்ல ஒரு ஹெல்த்தியாக போயிட்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். எனவே பிரச்சனைகள் பாடல் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் தேவன் நமக்கு செய்கிற நல்ல காரியங்களை அவர் எவ்வளோ போதுமானவராக இருக்கிறார் எண்ணுவது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்மிடம் செய்வார். நான் இதற்காக இதையெல்லாம் சொல்ல என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவில்லை. என்னை போல் இப்படி பிரச்சனைகளும் பாடுகளும் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை சோர்வாக நீங்கள் இருப்பீர்கள். சோர்வாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்டெப்பிங் சொன்ன அடுத்த படி என்று நினைத்து நான் வாழ்க்கையில முன்னேறி செல்லணும்னு சொன்னால் நான் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். அந்த மற்றவர்கள் நம்மை பார்த்து அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஐயோ நல்ல மெலிந்து பண்ணிர்களே இப்படி இருக்கலன்னெல்லாம் சொல்லி நம்மளை சோகத்தை பார்க்கணும். அவர்களுடைய சோகத்தை நம்ம பார்க்கும்போது அவர் சந்தோஷமாக போகிற அளவுக்கு நாம் நடந்தோம்னு சொன்னால் அதன் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விட்னஸ் என்பது அதுதான். பிரச்சனைகளை பார்த்து நமக்கு சோர்ந்து போகாதபடி அதன் மத்தியிலையும் அதிலிருந்து எப்படி நாம் வெளியே எப்படி நாம் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி பார்த்து நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் அதுதான் நான் கிறிஸ்துவலாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, மற்றடைய மருத்துவ தொழிலாலும் சரி, சொசைட்டிக்கானாலும் சரி, என்னுடைய பாடல்கள் நீ கேட்டிருப்பீர்களானால் அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையினுடைய இருக்க எல்லா சாங்ஸுமே அதை உணர்ந்து பாடக்கூடிய பாடலாக இருக்க யாராவது ஏற்றிருந்தால் கூட ஒவ்வொரு செய்தி கொடுக்கும்போது பாடுகிற பாடல் அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கைக்கு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாடலான பாடுவேன். நான் உணர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். என்றால் யாராவது இந்த ஒரு பாடலை கேட்கும்போது ஒரு ஆறுதலாக அவர்கள் இருக்காதா? அப்படியே சோர்வோடு இருக்கின்றால் அப்படியே டிவியை ஆன் பண்ணும்போது இதை பார்க்கும்போது அல்ல யூடியூப்லேயே போட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு பாடலாக ஆறுதலான செய்தாக இருக்குமே என்ற அந்த ஊழியத்தை மருத்துவ ஊழியத்துக்கு மேலே அதை செய்து கொண்டு வருகிறேன். பெரிய ஒரு தியாலஜி படித்தவள் கிடையாது, வேதாகமத்தை ரொம்ப நன்றாக ஆராய்ந்து அறிந்தவள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற இந்த நேரங்களே என்னை கொடுக்க வேணும்னு சொல்லி மனதிலே எனக்கு தோன்றுச்சு. அதை கொடுத்து கொண்டு வருகிறேன். மருத்துவ தொழிலையும் கூட பலர் வேதனையோடு வருவார். போன வாரத்திலே கூட ஒரு பிள்ளை அவள் திருமணம் ஆவதற்கு முன்பதாக கொஞ்சம் சாரட்டுக்கர் காலேஜில் படித்து கொண்டு இருந்த பிள்ளை தான். அவள் எம்எஸ்சி படித்து பிஎஸ்சி படித்துக்கொண்டு எம்எஸ்சி படித்துக்கொண்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு ஒரு ஷாக் போல் ஏதாவது இதை பயந்து பார்த்தாள் என்னன்னு தெரியாது. அப்படி ஆனால் பைபிளெல்லாம் தரவாக படித்த பிள்ளை, இந்து பிள்ளை, ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு பைபிளை. தரவாக ஒரு தடவையெல்லாம் படித்து முடித்து விட்டேன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வசனங்கள்லாம் நம்மை விட அதிகமாக அவள் நல்ல ஒரு மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறாள். ஆனால் சைக்காட்ரி மெடிசன் எடுத்துக்கொண்டு இருந்த தகப்பன் அழைத்து கொண்டு வந்து அவள் பயங்கரமான ஹிந்து ஃபேமிலிஸ்
அழைத்து கொண்டு வந்து அவர் ரொம்ப ஒரியாக பேசிக்கொண்டிருந்தார். இவள் இப்படியே பேசிக்கொண்டிருக்கோன்னு சொல்லி அந்த மகள் சொன்னது, வீட்டிலேயே பைபிளை தூக்கி தூர எறிந்து விட்டார்கள். காரணம், நான் எப்பொழுது பார்த்தாலும் படித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி. அதனால் திருமணத்தை பார்த்து கொண்டு இருக்க தகப்பன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உனக்கு திருமணம் ஆகும்போது எனக்கு இன்விடேஷன் தந்தில்லைனால் நான் உனக்கு ஒரு பைபிளை உனக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். போன 2 நாட்களுக்கு முன்பதாக அவளை திருமணம் ஆகிவிட்டது. கணவனோடு அவருடைய தகப்பனோட வந்திருந்தார்கள். அப்பொழுது 3 தனித்தனியாக பேசினேன். அவளிடம் பேசினேன், நீ எப்படியாக இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கணவனும் வந்திருந்தார். இருவரை வைத்து நான் பேசினேன். அந்த கொஞ்சம் அவருக்கு தெரியும், சைக்காட்ரி மெடிசின் எடுக்கிற அந்த பெண் எடுத்துக்கொண்டு இருப்பதை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவருக்கெல்லாம் நன்றாக கற்று நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அந்த கணவர். ஆனால் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மெச்சூர்டு மேன் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டார். அவரிடம் பேசினேன். அவரும் ஹிந்து தான். இவளுக்கு பைபிளை பற்றி பேசுவாள் போல். அப்போ நான் அவளிடம் சொன்னது, நீ என்னுடைய பைபிளை நான் கொடுத்தேன், நான் படித்து கொண்டிருக்க பைபிளை கொடுத்தேன். அதில் கிவன் பை டாக்டர் ஜெயான்னு எழுதி அவள் கொடுத்தேன். பயங்கர சந்தோஷம். ஏன்னா வீட்டில் யாருமே பைபிள் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி, ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதை பற்றியே பேசுவது. அப்பொழுது நான் சொன்னேன், குணசாலியான ஸ்திரீ 31வது நீதிமொழி 31வது அதிகாரத்தை கணவன் இருந்தார். அதிலே எதை பற்றியுமே பேசவில்லை. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண் எப்படி, கணவனை எப்படி கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி கவனிக்க வேண்டும், எல்லாம் இருக்கிறது. நீ இதை பார்த்தாலே போதும். பைபிளை கம்ப்ளீட்டாக படித்து அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை மாற்ற வேண்டும் நினைக்க வேண்டிய தேவையில்லை. இதை படின்னு சொல்லிக் கொடுத்தேன். கணவர் ரொம்ப சந்தோஷம். பயங்கர ஹிந்து ஃபேமிலி. அவரும் நல்ல முறையை நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக போனேன். சந்தோஷமாக ஒரு குழந்தை பாக்கியத்தோடு திரும்பி வாமான்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். நான் அதை எதற்காக சொல்லின்னு சொன்னால், ஒரு சமுதாயத்திற்கும் நான் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மகளாக இருக்க வேண்டும். மருத்துவ தொழிலையும் வருகின்றவர்கள் இங்கே வந்து ஆசிரியமாக ஒரு சமாதானமாக வந்து போகணும் என்பது என்னுடைய ஆசை. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பார்த்து நாம் அழுது கொண்டு அல்லது வெளிப்படையாக பலரிடம் போய் எல்லாவற்றையும் சொல்லி அல்லது நேர சண்டை போட்டோ அந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏற்ற நேரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த கரங்களுக்கு நம்ம அடங்கி இருந்தால் ஒரு ஏற்ற வழியில் நம்மை உயர்த்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே இந்த அந்நாளைப் போல தன் வழியை அமைதியாக நாம் சுமந்தோம் சொன்னால் ஆண்டவர் ஏற்ற வழியிலே நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உன்னுடைய உயிருள்ளவர் சாட்சியாக வரக்கூடிய நாட்களில் நான் இன்னும் எடுத்து சொல்வதற்கு எதிரெல்லாம் நான் இணைந்தேனோ அதெல்லாம் பெரும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த செய்தி முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் மட்டும் மையப்படுவதாக ஜெபம் செய்வோம். நம்மளே சுவாமி, இந்த நாளையும் நீ கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றியப்பா. அன்றைய வாழ்க்கையிலே எல்லோருமே பல கஷ்டங்களோடும் பாடுகளோடும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எப்படியாக இந்த எங்களுடைய பிரச்சனைலாம் நாங்கள் டீல் பண்ண வேண்டும் என்பதற்கு பலருக்கும் நாங்கள் தெரியாமல் அதையெல்லாம் நான் டீல் பண்ணுறோம் சுவாமி. அதனால் எவ்வளோ அமைதியாக போய் யாரிடம் சொல்லாதபடி உம்முடைய கிளேசத்தை மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றிவிட்டால் நீ அவளுக்கு இறங்கி ஆண்டவரே சுவாமியில் தெற்கு தரிசனி கொடுத்தீரப்பா. அதுபோல் இதை பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்து போனவற்றையெல்லாம் அவர்கள் திருப்பி கிடைக்கத்தக்கதாக நீ கிருபை செய்யும். மனிதரிடம் போய் எல்லா கவலைன்னு சொல்லி அவர்கள் பாரங்களை இறக்கி வைக்காதபடி அமைதியாக உண்டு பாத்திலே எல்லாவற்றையும் கண்ணீரை விட்டு அதுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் கெம்பீரத்தோடு அர்ப்பணம் படிக்கிறோம். இந்த ஆரம்பத்திலே ஒருவேளை 3 வருடங்களாக நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஜனவரியிலையும் பல பிரச்சனையோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் அதுக்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு அந்த வருடங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்து வருந்த ஆசீர்வாதங்கள் அநேகம் அதுபோல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டு முழுவதும் எங்களுடைய கூட இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை விட்டு விலகாதபடி எங்களுக்கு கூடவே இருந்து ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் வழித்தட வேண்டுமா வேண்டுகிறேன் சுவாமி. எல்லாவற்றையும் சமூகத்திலே வைக்கிறேன். மற்றும் பொருட்படுத்திக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே.